உலகம் என்பது பெரிய உருண்டையாகும். இங்கு பல வகையான, பல இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கும். அவரவர்களின் சூழலுக்கு ஏற்ப அவர்கள் வாழ்வார்கள். அப்படிதான் ஒரு வகையான பழங்குடியினர் கடலிலேயே வசித்து வருகிறார்கள். உலகம் முழுவதும் பல பழங்குடியினர் நவீன நாகரிகத்திலிருந்து தனிமையில் வாழ்கின்றனர். இந்தோனேசியா, மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் பஜாவ் பழங்குடியினர் தனித்துவமானவர்கள். பெரும்பாலான வாழ்க்கையை கடலில் கழிக்கும் பஜாவினம் அரிதாகவே தரையிறங்கும் பழக்கத்துடன் அவர்களின் அசாதாரண சுதந்திர டைவிங் திறன்களுக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் 20 முதல் 30 மீட்டர் ஆழத்திற்கு டைவ் செய்து 5 முதல் 13 நிமிடங்கள் வரை மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியும். அவர்களின் மண்ணீரல்கள் சாதாரண மக்களை விட 50% பெரியதாக உள்ளன. இது இயற்கையான தழுவல் என மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. விஞ்ஞானிகள் இதை PDE9 மரபணுவின் மாறுபாடாக கண்டறிந்துள்ளனர். பஜாவ் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே நீச்சல் மற்றும் டைவ் கற்றுக்கொள்கின்றனர். கடல் அவர்கள் வாழ்வாதாரத்தின் ஆதாரமாக மட்டுமல்லாமல் அடையாளத்தின் பகுதியாகவும் உள்ளது. பாரம்பரிய மரக்கண்ணாடிகள் மற்றும் கைவினை ஈட்டிகளை பயன்படுத்தி மீன், ஆக்டோபஸ் மற்றும் கடல் வெள்ளரிகளை வேட்டையாடுகிறார்கள். பஜாவ் மக்கள் லெபா எனப்படும் மரப்படகுகளில் வாழ்கின்றனர். பருவகால மாற்றங்களைத் தொடர்ந்து தீவுகளுக்கு இடையே நகர்கிறார்கள். உணவு, வருமானம் மற்றும் அன்றாடத் தேவைகளுக்காக கடலையே முழுமையாகச் சார்ந்துள்ளனர். மீன்பிடித்தல் அவர்களின் வாழ்க்கை முறையின் மையமாக உள்ளது. சில பஜாவ் சமூகங்கள் கரையோர ஸ்டில்ட் வீடுகளில் குடியேறத் தொடங்கியுள்ள போதிலும் அவர்களின் இதயங்கள் இன்னும் கடலைச் சேர்ந்தவை. இருப்பினும் சுற்றுலா வளர்ச்சி பாரம்பரிய மீன்பிடி வழிகளை சீர்குலைத்துள்ளது. சிலர் டைனமைட் மீன்பிடித்தல் போன்ற தீங்கு விளைவிக்கும் முறைகளுக்கு திரும்பியுள்ளனர். இது கடல் சுற்றுச்சூழல் அமைப்பை அழிக்கிறது. இருப்பினும் பஜாவ் மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சமூகத் தலைவர்கள் தங்கள் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பாடுபடுகிறார்கள். இளைய தலைமுறையினர் பாரம்பரிய அறிவு மற்றும் தேவையான நவீன தழுவல்களை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கின்றனர். பல பஜாவ் மக்கள் நாடற்றவர்களாகவும் கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பில்லாமல் உள்ளனர். அவர்களை நிலத்தில் நிரந்தரமாக குடியமர்த்த முயற்சிகள் அவர்களின் நாடோடி அடையாளத்தையும் தன்னிறைவையும் அச்சுறுத்துகின்றன. பஜாவ் கலாச்சாரத்தை காண்பது அரிய மற்றும் அழகான அனுபவமாகும். அவர்களின் வாழ்க்கை முறை இயற்கையுடனான ஆழமான மனித தொடர்பை நினைவூட்டுகின்றது. ஆன்மீகமும் இவர்களின் வாழ்க்கையில் பின்னி பிணைந்துள்ளது. அவர்கள் இஸ்லாம் மற்றும் ஆன்மீக மரபுகளின் கலவையாக தெய்வங்களை வணங்குகிறார்கள்.